மல்லி. விஜய் ஒரு மெக்கானிக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும், ராஜி இஷ்டத்துக்கு விஜய அப்படின்னு பேசுறாங்க. ஒரு லெவலுக்கு மேல விஜயால பொறுத்துக்க முடியாம, "நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நான் மெக்கானிக்கா இருந்தா உனக்கு என்ன? நான் குப்பை பொறுக்குனா உனக்கு என்ன? இல்ல கேட்குறேன், நான் என்ன உன்ன மாரி ஏமாத்துனானா? இல்ல திருட்டுத்தனம் பண்ணானா? இல்ல துரோகம் பண்ணானா? எதுவும் பண்ணலையே. சொந்தமா உழைக்கிறேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு இந்த வேலைய பத்தி வேலை செய்றதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. உனக்கு அது என்னடி பிரச்சனை?" அப்படின்னு விஜய் திமிரா பேசவும், ராஜி உடனே, "என்னடா செய்கிறது கார் மெக்கானிக் வேலை. உனக்கு இவ்வளோ திமிரா? கார் மெக்கானிக் வேலை பார்க்கும்போதே உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கே. இன்னும் நீ பழைய மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சனா இவ்வளோ திமிரா இருப்ப. அதனால தான்டா உன் திமிரை அடக்கி உன்னை இங்கே விட உட்கார வச்சுருக்கேன்." அப்படின்னு நம்ம ராஜி ரொம்பவுமே கெத்தாக பேசுகிறாங்க. இங்கே விஜய்க்கு என்ன பேசுதுன்னு தெரில. ராஜியை விஜயும் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறாரு. பேசி முடித்ததும் ராஜி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாடுறா, நீ கார் மெக்கானிக்காக இருந்துட்டு என்னமோ பெரிய கோடீஸ்வரர் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதேமாதிரி ஓன் பொண்டாட்டி நீ வந்து மெக்கானிக் வேலை பார்க்குறத, அவள் என்னமோ பெரிய கௌரவமான வேலை, என் புருஷனுக்கு கை நிறைய சம்பளம், அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிகிட்ருக்கா. உங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக நான் வாழ விட மாட்டேன்டா. இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு நீங்கள் போனாலும் சரி, உங்களோட திமிரை அடக்கிற வரைக்கும் உங்களை வச்சு செய்வேண்டா. அதுக்கு பதில் நீங்களாவே நாங்கள் பண்ணுறலாம் தப்பு தான், உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு என் காலில் வந்து விழுந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை விட்டுருவேன். ஏதோ ஒரு மூலையில் போனால் போது வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்கிட்ட திமிரா நடந்துக்க கண்டிப்பாக உங்களை நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. விஜய், உன்னால் என்ன பண்ணுமே பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மல்லி ஸ்கூலில் விட்டுட்டு வெண்பாவை வந்துட்டுருக்காங்க. வர வழியில் இங்கே ராஜி விஜய் 2 பேரும் ரோட்டில் நின்று பேசிக்கிறத பார்த்துறாங்க. பார்த்ததும் இங்கே மல்லிக்கு சம்மதிருச்சு. ஏன்னா விஜய் போட்டிருக்குது மெக்கானிக் ட்ரெஸ்ஸு. ஸோ விஜய் அப்படின்னு சொல்லி மல்லி வராங்க. மல்லியை பார்த்த விஜய்க்கு அதிர்ச்சி. ஆஹா, மல்லி பார்த்துட்டாலே அப்படின்னு. ராஜு ஒன்னே, இந்த வந்துட்டால உன்னுடைய கருப்பு கண்ணி, வா, உன்னால எதிர்பார்த்துருந்தேன். என்னமோ என் புருஷனுக்கு கௌரவமான வேலை கிடச்சிச்சு, இனிமேல் எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடுவோம், அது இதுன்னு என்ன நான் பேசினேன். உன் புருஷன் சாதாரண ஒரு கார் மெக்கானிக் தாண்டி. அந்த மெக்கானிக் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ வாய்த்து மறு. இன்னும் நீ சொல்கிற மாதிரி உன் புருஷன் பழைய மாதிரி பிஸ்னஸ் மேன் ஆகிட்டானா அப்புறம் அவங்களாம் கையிலே பிடிக்க முடியாது. அதனால தான் கடவுள் உங்களுக்கு கரெக்டாக அளந்து வச்சுருக்கான், நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தால் பேசுகிறாங்க. மல்லி ஒன்றே, இங்கே பாடி, என் புருஷன் மெக்கானிக் தான், இல்லைன்னு சொல்லலை, பரவாயில்ல, அதுவும் என் புருஷன் உழைச்சி சம்பாதிக்காரு, உன்ன மாதிரி யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல அப்படின்னு மல்லியும் பேசுகிறாங்க. ராஜு ஒன்றே, அதானே பார்த்தேன், புருஷன் பாண்டி 2 பேருக்குமே இந்த வாய் திமிர் மட்டும் அடங்காதே, இந்த வாயினால் தாண்டி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னமும் சொல்கிறேன், இன்னமும் நீங்கள் நிறைய அனுபவிக்க தான் போகிறீங்க, அதை நான் பார்த்து சந்தோஷப்பட தான் போகிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போது அங்கே கார் சர்வீஸ் விட வந்த ஒருத்தர் கேட்குறாரு, என்னாச்சுப்பா, என்ன பிரச்சனை இங்கே? உங்களை பார்த்தா இங்கே நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்கள் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி MD விஜய் தானே அப்படின்னு கேட்க, உடனே மல்லியும், ஆமாம் சார், அவர் தான் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு விஜய்? நானும் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், உங்கள் பிஸ்னஸில் எல்லாமே டோட்டலாக அடி வாங்கிடுச்சு, ஷேர் எல்லாமே பிரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, கம்பெனி பேரை கூட வேறு பேரில் மாற்றிட்டாங்களாம். என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை இங்கே இப்போது? எதனால நீங்கள் இங்கே வந்து கார் மெக்கானிக்காக இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்னே, ஹலோ 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 சார், நான் சொல்கிறேன் சார், ஒன்றும் இல்லை, நான் வந்து அவருடைய அக்கா தான். என்னுடைய கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு கனடா போயிட்டேன். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், சொத்து எல்லாத்தையும் நான் வரமாட்டேன்னு அவன் பேரில் மாற்றி என்னை டோட்டலாக ஏமாற்றணும், மோசடி பண்ணணும்னு நினச்சான். ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டு ரிட்டன் அவனை அமைச்சிட்டேன். அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. இவன் ஒரு மோசடிக்காரன் சார், இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படி இப்படின்னு ராஜி கண்டதாக பேசுகிறாங்க. உடனே அவரும், போதும் நிப்பாட்டுமா, எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், விஜயை பற்றி தெரியும், உங்கள் அப்பாவை பற்றி தெரியும். நான் உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணும்போது அவன் கூட பார்ட்னர் இருந்திருக்கேன், அதுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், உங்கள் அப்பா எப்படியாப்பட்டவன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா எல்லா பிஸ்னஸுமே அவருடைய பையன் பேரில் மாற்றணும் தெரியும். உன்னை கனடாவில் மேட்ச் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு என்னென்ன பிரித்து கொடுத்தாலும் தெரியும். ஆனால் நீ என்னமோ ஓ சொத்தெல்லாம் அவன் ஏமாத்தான்னு சொல்கிறேன், என்னை கதை விடுறியா அப்படின்னு கேட்க, ராஜிக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. சார், நான் உங்களை பார்த்ததே இல்லையே, அது இப்போ முக்கியம் இல்லைம்மா, நீ என்னை பார்க்கவே தேவையில்லை, பரவாயில்லம்மா, கூட போன தம்பிக்கு நீ நல்லாவே சூப்பராக துரோகம் செஞ்சுருக்க, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. உங்கள் அப்பா எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஒரு காலத்தில் நான் கஷ்டப்படும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஆனால் அப்படியாப்பட்ட பிள்ளைங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலமையா? சே தம்பி, இங்கே பாருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போது நான் சொல்கிறது கேளு. நான் வந்து 2-3 பிஸ்னஸ் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நீ எக்ஸ்பர்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த பிஸ்னஸில் நான் உன்னை பார்ட்னர் சேர்த்துக்கிறேன்.
நீ வந்து என் கூட சேர்ந்து பார்ட்னராக ஒர்க் பண்ணு, அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் விஜய் உடனே, இல்லை சார், பார்ட்னர் சார் அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார், நான் இன்றைக்கி நடுத்தல நிற்கிறேன், இந்த வேலை செஞ்சு தான் நான் இன்றைக்கி பிழைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன். இங்கே பாருப்பா, பார்ட்னர் சொன்னால் நீ ஒன்றும் அதுக்கு முதலீடு போட தேவையில்ல, உங்ககிட்ட நிறையா திறமை இருக்குது, தகுதி இருக்குது, அது போதுமேப்பா, உன் திறமையை மட்டும் நீ முழுசாக அதில் போடு, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கப்புறமா நாம் வர ஷேரில் 40-60 பிரிச்சுக்கலாம், நான் உனக்கு 40% தரேன், உன் திறமைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நான் 60% எடுத்துக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க விஜய் ஒன்று யோசிக்கிறாரு. மல்லி ஒன்று, என்னங்க யோசிக்கிறீங்க, ஓகேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் ஓகே சார் அப்படின்னு சொல்லவும் ராஜு ஒன்று, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, நீங்கள் இவனை சேர்த்துக்காதீங்க, இவனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய லாஸை சந்திக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் இப்படி தான் என்னையும் ஏமாத்தனா, அவன் உள்ளே வந்ததுக்கப்புறமா உங்கள் கம்பெனி சீக்ரெட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது உங்கள் கம்பெனியை அவன் பேரில் மாற்றணும் ட்ரை பண்ணுவான் சார். இவன் ஒரு மோசடிக்காரன், இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவன் நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா நீங்கள் அப்புறம் பின்னாடி நடுத்தல் தான் வரும் சார். அவன் எப்படி நடுத்தல் நிற்கானோ அதே மாதிரி நாளைக்கு உங்கள் நடுத்தல் நிப்பாட்டிட்டு அவன் உங்கள் சொத்து எல்லாத்தையும் ஆட்டிய போட்டுருவான் சார் அப்படின்னு ராஜி அதை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர், இங்கே அப்புறமா நீ வந்து என்ன சொன்னாலும் சரி, என்னால் ஏற்றுக்க முடியாது, கிளம்புமா முதல்ல அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய், இது என்னோடய விசிட்டிங் கார்டு, நாளைக்கு வந்து ஆஃபீஸில் பாருங்கள் அப்படின்னு அவரும் கிளம்பிடுறாரு. ராஜுக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன இது, விஜய்க்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, என்ன பண்ண முடியும் இப்போ நாம, எப்படி இதை கெடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மல்லி ஒன்னே, என்ன ராஜேஸ்வரி என்ன யோசிக்கிற, என்னடா அது விஜய்க்கு இப்படி வாய்ப்பு கிடச்சிச்சு, திரும்பவும் பிஸ்னஸ் பண்ண ஆகிடுவானே அப்படின்னு யோசிக்கிறியா? இங்கே பாரு, கடவுள் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது, கடவுள் விஜய்க்கு கொடுக்குன்னு நினச்சிட்டாரு, அதனால் இனிமேல் விஜய்க்கு ஏறு முகம்தான். அதே மாதிரி ஒன்றை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் விஜய் இப்போது திரும்பவும் பிஸ்னஸ் மேனாக கடந்திறங்க போகிறாரு. கண்டிப்பாக அவர் அந்த பக்கம் பிஸ்னஸ் மேனாக மாறி ஒன்றை இந்த ஃபீல்டே இல்லாமல் ஒட்டுமொத்தம் ஒழிச்சு கட்டுவார். இன்னும் சொன்னியே நடுத்தருவில், அதே நடுத்தரில் நீ நின்று விஜய்கிட்ட பிச்சை இருக்கிற நிலமை வருண்டி, வர விடாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு மல்லி ராஜுகிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து விஜய் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. இங்கே ராஜுக்கு என்ன பண்ணேன்னு தெரில, என்ன இது எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, சே, இந்த விஜயை எப்படியாவது இந்த மெக்கானிக் வேலையிலேருந்து கெடுத்து விட்டு அமுச்சு விட்லான்னு நான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் இதே மெக்கானிக் வேலையில் இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதுவும் 60-40. ஸோ 40% ஷேர் கிடச்சிதுன்னா அந்த விஜய் கொஞ்ச நாளில் பெரிய பணக்காரனாக மாறிடுவானே. பணக்காரனாக மாறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவன் ஓனாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி மட்டும் அவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து திரும்பவும் பெரிய ஆகிட்டானா அப்போ நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே. அப்புறம் எப்படி நம்ம விஜயை நம்ம காலை விளைவிக்க முடியும்? என்ன பண்ணுறது இப்போது? ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், பண்ணி அந்த விஜயை அந்த பிஸ்னஸில் சேர விடாமல் தடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜு கோவப்படுறாங்க. ரஞ்சி ஒன்னே, ராஜுமா கோவப்படாதீங்க, இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ரஞ்சி, பார்த்து தானே இருக்க, எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்க, அந்த விஜய்க்கு பார்த்தியா வாய்ப்பு எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு நீ உடனே குடிசை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம வீட்டில் போய் யோசிப்போம், யோசித்து அந்த விஜய்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்க விடாம படுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு ராஜி ரஞ்சி அடிச்சுட்டு சம கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க.